இன்று செவ்வாய்க்கிழமை 13/5/2025 விசுவாவசு வருடம் சித்திரை 30ஆம் நாள். நட்சத்திரம் விசாகம் மற்றும் அனுஷம். யோகம் மரண சித்த யோகம். ராகு காலம் மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. யமகண்டம் காலை 9 மணி முதல் நண்பகல் 10:30 மணி வரை. சந்திராஷ்டமம் அஸ்வினி மற்றும் பரணி. நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி, 10:30 மணி முதல் 11:30 மணி வரை. மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. இதுதான் நம்மளுடைய ஒரு பெரிய சிக்கல். ஸோ இந்த செவ்வாய்க்கிழமை அப்படின்னு வரும்பொழுது என்ன சிறப்பு அப்படின்னு சொன்னால், செவ்வாய்க்கிழமைக்கு துர்க்கையை மனசில் நினச்சிக்கலாம். அதே மாதிரி முருகர் எல்லாம் சரி, கரெக்டு. இதில் இன்னொரு விஷயம், இந்த விளக்கு போடுறது. எல்லாரும் என்ன செய்வீங்கன்னா, இந்த செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு துர்க்கைக்கு போய் விளக்கு போடுவோம். என்ன செய்வோம் அப்படின்னா, அங்கே போய் ஒரு எலுமிச்சம்பழத்தை கட் பண்ணி அதை பிழிஞ்சி விளக்க போட்டுட்டு ப்ரே பண்ணிட்டு உடனே வந்துடுவோம். இந்த விளக்கு போடுவது என்கிற ஒரு விஷயம் இருக்குது இல்லையா, அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த விளக்கு போடுறது அப்படின்னு சொல்றது என்னன்னா, உங்களுக்கும் நீங்கள் மனசில் வச்சிருக்கிற அம்பாளுக்கும் உள்ள கனெக்டிவிட்டியை தான் அந்த அக்னி பகவான் செஞ்சுட்டு இருக்காரு. அப்போ ஒரு விளக்கு போடும் பொழுது நாம் செய்ய வேண்டிய வழிமுறைகள் என்ன அப்படின்னா, ஒரு கோவிலுக்கு போறீங்க, எந்த சந்நிதிக்கு நீங்கள் போனாலும் சரி, இப்போ செவ்வாய்க்கிழமை துர்க்கைக்கு போய் விளக்கு ஏற்றும் பொழுது அதை நல்லா பிழிஞ்சிட்டு, எலுமிச்சம்பழத்தை நல்லா பிழியறீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வைக்கிற எலுமிச்சம்பழத்தை வேற யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, ரொம்ப முக்கியம். அது வைக்கிறீங்க, வச்சுட்டு நெய்யோ எண்ணெயோ ஊற்றுறீங்க. திரி மெல்லிசா போடணும், அழகாக முத்து மாதிரி எரியணும். அந்த திரியை போட்டுட்டு 2 சைட்லேயும் குங்குமம் வைக்கணும். சந்திரம் குங்குமம் வைக்கலாம், இல்லாட்டி குங்குமம் மட்டும் வைக்கணும். வச்சுட்டு விளக்கு ஏற்றுறீங்க. விளக்கு ஏற்றிட்டு அம்பாளுக்கு எதிர்க்க உட்காந்து உங்களுடைய பிரார்த்தனைகளை சொல்லிகிட்டே இருக்கணும். ரிப்பீட்டடாக சொல்லிகிட்டே இருக்கணும். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்லோகங்கள் சொல்லலாம். எனக்கு எதுவுமே தெரியல அப்படின்னா, டோன்ட் வரி, ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தின்னு சொல்லிகிட்டே இருக்கலாம். இது போல முதல்ல நாம செய்யணும். அந்த விளக்குல எண்ணெய் முடியும் பொழுது திரியில ஃபுல்லா அந்த நீங்க ஊத்துற எண்ணெய் பார்த்தீங்கன்னா ஃபுல்லா ஊற்றக்கூடாது, ஒரு மில்லி ஊற்றினீங்கன்னா போதும். அந்த ஜுவாலை முடியும் பொழுது, அதாவது அந்த விளக்குல எண்ணெய் முடியும் பொழுது ஜுவாலை கம்மியாகுது இல்லையா, அந்த நேரத்துல அந்த விளக்க நீங்களே குளிர வச்சுட்டு வரணும். இதுதான் முறை. அது ஒரு வாட்டி நீங்கள் செய்யும் பொழுதே உங்களுடைய பிரார்த்தனைகளை நீங்கள் எழுதி வச்சுட்டு செஞ்சு பாருங்க. அதற்கப்புறம் ஒன்னொன்னுத்துக்கும் முறை இருக்கு. முறை தெரிந்து செய்ய வேண்டும். அதனுடைய அர்த்தத்தை புரிந்து கொண்டு செய்தால் உங்களுக்கு நன்மைகள் உண்டு. இன்றைய தினத்திற்கான ராசி பலனை கேட்போம். மேஷராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் யார் பிரச்சனைக்கும் போவாதீங்கள். வம்பு வழக்குகளிலிருந்து வெளியே வாருங்கள். யாரிடத்திலும் பேசும் பொழுது கவனமாக பேசுவது உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். ரிஷபராசி நேயர்களை பொறுத்தவரையில் அற்புதமான தினம். ஆதரவு கரம் நீளும். எதிர்மறையான எண்ணங்கள் மனதில் விட்டு நீங்கும். நல்ல ஒரு தகுதியும் அதே நேரத்தில் உங்களை போற்றும் விதமாக சில விஷயங்களும் நடைபெறும். மிதுன ராசி நேயர்களே, கற்பனை வளத்திலோடு இருப்பீர்கள். அதனால என்னன்னா, ஞாபக மறதி அதிகமாகும். செய்தொழிலில் ஞாபகம் வேண்டும். தொழில் மேன்மை உண்டு. கடகராசி நேயர்களே, எல்லா விஷயத்திலும் வெற்றியும். வேலைக்கு செல்லும் இடத்தில் உங்களுக்கு சிறப்பும் பாராட்டுகளும் கிடைக்கும். உங்களை அடுத்தவர்கள் மதித்து நடந்து கொள்வார்கள். சிம்ம ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு அற்புதமான தினம். காலை முதலேயே உங்களுக்கு ஒரு சுறுசுறுப்பாக இயங்குவீர்கள். குழந்தைகளால் பெருமை அடைவீர்கள். குழந்தைகளால் சிறப்புகள் சேரக்கூடிய தினம். கன்னி ராசி நேயர்களை, குடும்ப ஒற்றுமை மேலோங்கும். குடும்பத்தில் ஒரு சில நல்ல வாய்ப்புகள் அமையும். குடும்ப வளர்ச்சி மேலோங்கும். திருமண பேச்சுக்கள் முடிவாகும்.
துளாராசி நேயர்களை அற்புதமான தினம். குடும்பம் சார்ந்த விஷயங்களை பற்றி நினைப்பீர்கள். வரவு இரட்டிப்பாகும். உண்ண உணவு, உறங்க இடம் இதெல்லாம் சிறப்பாக இருக்கும். ஆதாயம் தரக்கூடிய தினம். விருச்சிக ராசி நேயர்களை சபலமும் சலனமும் இருக்கும். மனம் சஞ்சலப்படும். கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். முடிந்தவரை இன்று நீங்கள் அன்னதானம் செய்வது நல்லது. கொஞ்சம் தியானம் செய்வது உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். தனுசு ராசி நேயர்களே, இந்த அற்புதமான தினத்தில் முதல்ல எதிர்மறையான எண்ணங்களிலிருந்து நீங்கள் வெளியே வர வேண்டும். இந்த எதிர்மறையான எண்ணங்கள் தான் உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்கிறது. நேர்மறையாக சிந்தியுங்கள். எந்த ஒரு விஷயத்தையும் பாசிட்டிவான ஆங்கிள்லயே எடுத்துட்டு போங்க. அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். உத்தியோக ரீதியான முன்னேற்றங்கள் உண்டு. மகர ராசி நேயர்களே, நண்பர்கள் வட்டம் விரிவடையும். நண்பர்களால் ஆதாயம் கிடைக்கும். புதிய நட்பு வந்து சேரும். அதே நேரத்தில் வேலை செய்கின்ற இடத்திலும் தொழில் செய்கின்ற இடத்திலும் உங்களுடைய நண்பர்களால் உதவிகள் கிடைக்கும். கும்பராசி நேயர்களே, அற்புதமான தினம். தொழிலில் மேன்மை கிடைக்கும். இத்தனை நாள் கற்பனா சக்தியோடு இருந்திருப்பீங்க. ஒரு 2-3 நாளா அந்த கற்பனை வளத்தை எல்லாம் இன்று நீங்கள் உங்களுடைய தொழிலில் காமிப்பீங்க. கௌரவம் கிடைக்கும். செல்லும் இடத்தில் உங்களுக்கு சிறப்பு சேரும். மீனராசி நேயர்களே, அதிகமான யோசனைகள், அதிகமான சிந்தனைகள் மேலோங்கும். ஒரு விஷயத்தையும் ரொம்ப ஆராய்ந்து செய்வீர்கள். அதே நேரத்தில் செய்யக்கூடிய விஷயங்கள் கம்மியாக இருக்கும். ஆனால் அதனை பற்றி யோசிப்பது அதிகமாக இருக்கும். அதனால் அதனை கொஞ்சம் மாற்றிட்டு உங்களுடைய செயலியும் காமித்தால் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். குடும்பத்தில் அந்யோன்யம் இருக்கும். இந்த நாள் ஒரு இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். நன்றி. இந்த சேனல் பிடித்திருந்தால் உடனே லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க.